எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரோட ஒர்க் பண்றது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரியலாகவே ஒரு 15 to 20 இயர்ஸ் பேக் அந்த விண்டேஜ் லுக் வந்து சார் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தான் நான் ஒரு பொண்ணா ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வரப்போ வேற கெட்டத்துல வந்தேன், ஜீன் டாப்லாம் போட்டு பயங்கர ஸ்டைலிஷ் அப்படி இருந்தேன். இப்போ நான் பார்க்கும்போது அந்த 80s வர அந்த ராதா அம்பிகா அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காரு. ரியலி இஸ் a talented artist as everyone knows. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கும் எல்லாமே பிடிச்சிருக்குல்ல? நிறைய கலர்ஸ் இருக்கு. அண்ட் திரும்பி பாத்தீங்கன்னா அவங்களோட ஜடையில இருக்கிற கலர், அவங்களோட கோல்டன் கலர், அந்த ஃப்ளவர் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் தான் மோனோக்ரோமேட்டிக் ஸ்கின் மேக்கப். ஓகே, ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லுக் யாராவது ட்ரை பண்றீங்கன்னா தயவு செய்து இந்த லுக் ட்ரை பண்ணிட்டு எங்க 2 பேரையும் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? Thank you so much. Any doubts? How what do you feel about this tibia and first similar press எல்லாருக்கும் வணக்கம். நான் செல்டன் ஆர்டிஸ்ட்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ டிபியா வந்து இன்னைக்கு சூப்பராக ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து லைக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து இந்த பியூட்டி அசோசியேஷனில் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து லைக் லோன் எடுக்கிறது அண்ட் அவங்களோட அசோசியேஷன் என்னெல்லாம் பண்ணித்தர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் ஒரு மேக்கப் லுக், அதாவது இப்போ உள்ள அப்டேட். ஸோ இவங்களாம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேக்கப் லுக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த லுக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் மாடல் சொன்ன மாதிரி முன்னாடி ராதா மேம், அம்பிகா மேமோட காலத்தில் இருக்கிற மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இலங்கேஸ்வரிக்கா வந்து இதை ஒரு இனிஷியேட் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணி, ஒரு நல்ல விஷயம், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நல்ல வழியில் 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து குறிக்கோளாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிபியா டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் கீப் டூயிங் இட், நிறைய பண்ணுங்கள். செல்டன் என் சைட்லேருந்து ஐ வில் சப்போர்ட் யூ ஆல்வேஸ். அண்ட் இதோட விட்டுறாதீங்க, இன்னும் வேறு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நிறைய கொலாபரேஷன் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. மாடல் அவங்களும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நேரம் உட்காந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ பூஜா. நிறைய ஒர்க் பண்ணுவோம் ஃப்யூச்சர்லேயும். அண்ட் ஃபோட்டோகிராஃபி அமேசிங்கான அவங்க டீமும் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ஒன் மோர் டைம் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க பிரஸ் மீட் போட்டுட்டு நீங்க பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அமைதியா இருங்க. தேங்க்யூ. நான் இலங்கேஸ்வரி முருகன், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர் அசோசியேஷனோட பிரசிடென்ட். இங்கே எல்லாருமே நம்மளோட டீம், அதாவது வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் வந்து ட்ரெஷரர், செக்ரட்டரி, எல்லாருமே நம்ம இங்கே ஒரு டீமாக அமைஞ்சிருக்கோம். இட் இஸ் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் டீம் ஆல்சோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சங்கங்கள் இருக்குது. பட் நான் அதை தாண்டி நான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்லாம் நான் சேலஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த அசோசியேஷன் ஓப்பன் பண்ணல. நாங்கள் நல்லா ஒரு சூப்பராக ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். சம்திங் லைக் அ வெரி ப்ராக்டிக்கலான ஒரு அசோசியேஷன் வேணால் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது இல்லைன்ற ஒரு அவேர்னஸ். வெரி சிம்பிளுங்க. அசோசியேஷன் வந்து நாங்கள் முடிய கட்டி மலை எழுக்க போகிறோம்லாம் கிடையாது. எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத ஒரு அதை எடுத்து காமிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கிறதுனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன கேப்ஸ் ஃபில் பண்ணாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப், விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட மெயின் எய்மு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் எனக்கு வந்து மீடியா பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு வேண்டுகோளாகவே இது பண்ணுறேன். பியூட்டி பார்லர், பியூட்டி இண்டஸ்ட்ரினாலே வேற ஒரு கொஸ்டின் தான் வரும். அந்த கொஸ்டின் இனிமேல் யாருமே கேட்கக்கூடாதுன்ற ஒரே முக்கியமான அதை நான் ஸ்ட்ரிக்ட்லி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன். யார் கேட்டாலுமே அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். நாங்கள் வேற, ஓகேங்களா? we are totally different. We are the entrepreneur. ஸோ எப்போ பியூட்டி சம்மந்தப்பட்ட மக்களை பார்த்தாலுமே தயவு செய்து
பாவா அதுவா இந்த கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்க இன்னும் நம்மள வந்து நாங்க மேல போயிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு மேல போயிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிங்கிள் மதர் இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு யார் வராங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கேர்ள்ஸ் வந்து படிப்பு வராது சில பிள்ளைங்களுக்கு, ஆனா அவங்களால கிராஜுவேட் பண்ண முடியாது, படிப்புக்கு போக முடியாதுன்றதுனால ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸ், ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி கைத்தொழில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, நான் எத்தனையோ வந்து டெஃப் அண்ட் டம்ப் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனையோ பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் டெஃப் அண்ட் டம்ப் குழந்தைங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அப்பா அம்மாலாம் இறந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு மேக்கப்பையோ இல்ல ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கைத்தொழில கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஏன்னா இதுக்கு வந்து படிப்பு வந்து தேவையில்லை, கம்மி படிப்பு இருந்தா கூட போதும், கலை இருந்தா போதும், ஒரு நாலேஜ் இருந்தா போதும், பேஷன் இருந்தா போதுன்றதுனாலதான் இந்த தொழிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி மக்கள், அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டை வச்சுட்டு தான் அதை வச்சு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அந்த இடத்துல ஒரு டேக், பியூட்டி பார்லர் பெண் இப்படி பண்ணி விட்டார். எல்லா பெண்ணும் பண்ணுவாங்க, தப்புன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமூவ் த டேக். உங்களால தான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதை செய்ய முடியும், எங்களால கூட முடியாது. ஒன்லி மீடியா பீப்புள் ஹேவ் தட் பவர் டு டூ தட். ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்க போனாலுமே பியூட்டி பார்லர் ஆண்டர்பிரினர், வேற ஆண்டர்பிரினர்ஸ், நாங்களாம் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்னா என்ன? இப்ப எங்க கூட இருக்காங்க, எங்க ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அது கிடையாதுங்க. இப்ப நாங்க எங்க ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்குறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாங்க எங்க வீட்டை விட்டு வெளியில வரப்ப என்னன்னா எங்களால வந்து சில வேலைகள் செய்ய முடியாது. அப்போ தான் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் வைக்கிறோம், ஓகேங்களா? ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதுவும் அவங்களுக்கும் ஒரு ஜாப் கொடுக்குறோம் நம்ம. அந்த ஜாப் வச்சு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கரோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றோம். அந்த வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றப்போ அவங்களோட குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அவங்க வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கரா வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பசங்களை வந்து ஒரு படிப்புக்கோ வேற ஏதாவது ஒரு கலைக்கோ அவங்க அந்த ஃபீஸை கொடுத்து அந்த பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கரா இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் அவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆவாங்க. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது நாங்க எங்க ஸ்டாஃப்க்கு வேலை கொடுக்கறது கிடையாது, நாங்க மேல வர்றதுனால எங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் நாங்க மேல ஏற்றுறோம். அதாவது இன்டைரக்டா நிறைய பேரை வந்து நாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வரோம். அது தயவு செய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. we are not beauty parlor ladies, we are the entrepreneurs. Okay, thank you so much. ஆமா சார், தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இது வந்து ரெஜிஸ்டர்டு, 100% ரெஜிஸ்டர்டு. நீங்க எப்ப யார் கேட்டாலுமே எங்களோட பைலா எல்லாமே யூ ஆர் ஓபன் டு சி. சிட்டில வச்சுக்கிட்டீங்க இந்த ப்ரோக்ராம், இது இருக்கிறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இன்னும் கிராமப்புறம் அந்த எல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் பியூட்டி பண்ணுறது. இங்க எத்தனை பேர் வந்து சிட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க, இந்த ராம்நாடுல இல்லாம நம்மளுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இப்போ இனிஷியல் நாங்க ஆரம்பிச்சு வெறும் 1.5 மாசம் தான் சார் ஆகுது. 1.5 மாசத்துல எங்களுக்கு 120 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ காம்படிஷனான வேர்ல்டுல இவ்வளோ கம்மி நாள்ல இத்தனை மெம்பர்ஷிப் ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். நாங்க செயல்படுத்தி இருக்கோம். பட் இனிஷியலா இவ்வளவு பண்ணிருக்கோம். நாளாக தான் எல்லா இடத்துலயும் விங்ஸ் லைக் தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்களோட விங்ஸ் ஓபன் பண்ணணும்ன்றது ஒரு நல்ல அங்கங்க தலைவர்கள் வேணும் இல்லையா? இப்ப நம்மளாலேயே எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அங்க எங்களோட சூப்பர்விஷனோட நல்ல நல்ல விஷயங்கள் இதே மாதிரி விஷயங்கள் கொண்டு போகணுன்றதுதான் அனதர் எங்களோட அடுத்த ஏமோ. அதுதான் சார், நீங்க எடுக்கிற கோர்ஸோட இதை பொறுத்து. இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து 6 மாசம் படிச்சேன், ஓகேங்களா? நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து more than 25 years ஆச்சு. ஐ டிட் மை கோர்ஸ் 25 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாசம் 3 மாசம் படிச்சாதான் பியூட்டிஷியன் கோர்ஸே படிக்க முடியும். பட் அவ்வளவு நாள் வந்து நம்ம மக்களுக்கு டைம் இல்லையா, இல்ல அவ்வளோ இப்போ எதுக்கு இவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் 15 நாள் ரேபிட் கோர்ஸ்ன்றாங்க. அவசரமா படிச்சுட்டு எங்க போறீங்க? கரெக்டுங்களா? 6 நாள்ல படிச்சுட்டு எங்க போறீங்க? ஒண்ணும் பண்ணக்கூடிய 6 நாள்ல இப்ப கத்துக்கிற ஒரு விஷயமும்
அஸ்திவாரம் நல்லா தோண்டி அதுக்கப்புறம் அதுல போட்டு அதுல கட்டின பில்டிங் தானே சார் நிலைக்கும். 6 நாள்ல படிக்கிறது, 2 நாள்ல படிக்கிறது, 1/2 நாள்ல எல்லாம் படிச்சுட்டு எங்க போறீங்க? ஒரு கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால இப்போ காம்படிஷன் வேர்ல்டு இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நான் குறைச்சிக்கிட்டேன். 1 மாசமாவது ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிங்க தயவு செய்து. அதுக்கு உண்டான சர்டிபிகேட் அப்பதான் உங்களோட நீங்க ஒரு விரும்பி தானே அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் பேஷன் ரைட். உங்க பேஷனான ஒரு விஷயத்த ஏன் அர்ஜென்ட்டா பண்றீங்க? நாட் ரிக்வயர்ட். ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் எடுத்துட்டு பண்ணுங்க வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். உடனே எல்லாம் பார்லர் ஓபன் பண்ணாதீங்க. ஒரு வருஷம் எங்கேயாவது போய் வேலை பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேலை செய்யறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். கிளையண்ட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சார் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் டூயிங் ஐப்ரோ ஆர் ஃபேஷியல் ஆர் ப்ளீச். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை சொல்லி கொடுத்தாங்க தாராளமா செஞ்சிருவாங்க. பட் எத்தனை விதமான கிளைண்ட் வருவாங்க, கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், எந்த கிளைண்ட் கோவப்படுவாங்க, எந்த கிளைண்ட் கோவப்பட மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷனை கத்துக்கிறதுக்கு தான் அந்த 1 இயர். அதுக்கப்புறம் நீங்க பார்லர் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். இம்மீடியட்டா மேகி கிடையாது. பியூட்டிஷியனோ எந்த ஒரு விஷயமும் மேகி கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்க நீங்க நிறைய பேரை பாருங்களேன். நீங்க 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கண்டென்ட் கேளுங்க, ஸ்கின்னை பத்தி எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. இப்ப கேட்டா அஃப்கோர்ஸ் இட்ஸ் a big question mark. ஏன்னா ரேப்பிடா படிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேப்பிடா படிச்சுட்டு ரேப்பிடா இன்கம். தட் இஸ் நாட் கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப என்ன கூட கேட்பாங்க, இப்ப வரைக்க பசங்களாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன, நான் 25 வருஷம் ஆச்சு, நீங்க ரொம்ப இதுவா இருக்கீங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அவங்களாம் ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு 5 படம் செட்டா ஒரு 2 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், கடைசார வரைக்கும் நாங்க இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இருப்போம். ஸோ வி ஆல்வேஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. கேட்கலாம். கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில வந்து லேடிஸ் கம்மியா இருப்பாங்க, ஜென்ஸ் அதிகமா இருப்பாங்க. பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து ஜென்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அவங்களோட லைக் அது வந்து ஜென்ஸு இப்படின்ட்டுலாம் இல்லை. லைக் இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு அந்த ஆர்டிஸ்டிக் லைக் ஃபீல் இருக்குது. லைக் எனக்கு ஏன்னா நான் ஸ்டேஜ் ஏறணும்னா நான் மேக்கப் போட்டு ஏறினா தான் பார்க்குறவங்க அதை ரசிப்பாங்க. அதனால நான் மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். 2001 மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு 2025 24 இயர்ஸாக நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதையே நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டு போகக்கூடாது. குவாலிஃபைட் நர்ஸ் டர்ன் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் என்னோட பேஷனுக்காக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன். 2018 ப்ரொஃபஷனலாக கோர்ஸ் எடுத்து படித்தேன். அதே தான் அவங்க சொன்ன மாதிரி நான் அகாடமிக்கில் சர்டிஃபிகேட் வாங்கி 2 மாதம் 3 ஃபேஸ் மேக்கப் மட்டும் 2 மாதம் படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரும் 3 டேஸ் கோர்ஸு, 2 டேஸ் கோர்ஸு, 1 டேலாம் கிளாஸ்க்கு போயிட்டு அகாடமியே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கே நாலேஜ் இருக்காது. அவங்க எப்படி இப்படி 100 பேருக்கு வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நடக்க விடாமல் பண்ணுறதுக்காகவும், அந்த மாதிரி நாலேஜ் இல்லாதவங்களை வந்து பெருசாக வளர விடக்கூடாதுன்ட்டு இல்லை. இன்கேஸ் இஃப் தேர் டூயிங் தான் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால மேல் தான் பண்ணணும், ஃபீமேல் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நாளைக்கே வாங்க, 1 மாதம் நான் கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. அப்புறம் பூ வந்து கனகாம்பரம் எப்படி நீங்க செலக்ட் பண்ணி? எல்லாம் ரோஸ் இருப்பாங்க, குண்டு மல்லி அந்த மாதிரி இருப்பாங்க. சார் நான் அதான் சொன்னேன், இது மோனோக்ரோமேட்டிக் தீமில் போயிருக்கேன். ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா சாரி கலரில், அதே மாதிரி ஃப்ளவரும் பிளான் பண்ணலான்னு. கனகாம்பரம் அப்படின்ற ஒரு பூ வந்து ஊரில் இப்போ எங்கள் திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே கனகாம்பரம் வீட்லேயே வளர்ப்போம். அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. 2 ஜடை போடும்போது இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம். இப்போ அது அந்த கல்ச்சரே அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு கனகாம்பரம் வச்சு பார்க்கணும் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால எனக்கு ஃபுல்லாக அந்த தீம்லேயே பண்ணி கனகாம்பரம் பூ வச்சு பண்ணியிருக்கேன். நீங்க சொல்லுங்க, மேக்கப் பண்ணுறது முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ மேக்கப் பண்ணிட்டு எப்படி இருக்கு? இல்லை சார் வந்து டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பூஜாவாக இருந்தேன், இப்போ டோட்டலாக வேற ஒரு லுக்கில் இருக்கேன். ஐ லைக் திஸ் லுக் அலாட். ஆனால் நான் நேச்சுரலாக தான் லைக் சில பேர் என்டையர்லி ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிலாம் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி டோன்ல அதே தான், அது அவங்களோட லுக்லேயே இருக்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருந்து நீங்க கைட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். நான் நிறைய அவேர்னஸ்லாம் நிறைய சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனாலும் பீப்புள் வந்து யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே போய் ஓடி 15 நாளைக்கு 1 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணி, சார் உங்க கூட அசிஸ்டண்டாக வரலாமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். 1 லட்ச ரூபாய் கொடுத்தது ஒருத்தர்கிட்ட என்கிட்ட வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க.
ஸோ அதனால கொஞ்சமாவது அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கிறோம்னா அது அஃபிலியேட்டடான இன்ஸ்டியூஷனா, அவங்க அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ல அட்லீஸ்ட் அவங்க அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ல படிச்ச ஸ்டூடெண்டா அகாடமிக்ல படிச்சவங்களான்றத செக் பண்ணிட்டு சேர்ந்தா நல்லா இருக்கும். நம்ம குழந்தையே கொண்டு ஒரு அஃபிலியேட்டடான ஸ்கூல்ல தானே இப்ப சேர்க்கிறோம் எல்லாரும் ஓடி ஓடி. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்த கத்துக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயம் படிச்சவங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் போய் நீங்க கத்துக்கலாமே. எதுக்கு இந்த 3 நாள் படிச்சவங்க 5 நாள் படிச்சவங்க கிட்ட எல்லாம் போய் சேர்றீங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. செலிபிரிட்டிஸ் வந்து கொண்டு வச்சு அவங்க மேக்கப் பண்ணி அது பெரிய விளம்பரமா காட்டிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே என் ஒர்க்கை லவ் பண்ணி கூப்பிட்டவங்க தான். யாருக்கும் வந்து நான் பெருசா பேமெண்ட் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை ஒருத்தருக்கு கூட. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, காசு இருக்கிறவங்க கொண்டு செலிபிரிட்டிஸ்க்கு 50,000 60,000 கொடுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்கள ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களே செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் கண்டிக்கணும்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா பேசுறேன். என்னை வந்து நீங்க நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்டா விஜய் டிவியில் பனிமழை மலரோணம் சீரியல்லையும் சன் டிவியில் மலர் சீரியல்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை இலங்கேஸ்வரி மேமும் சென்ஸும் இன்வைட் பண்ணாங்க. இந்த டிபியான்ற அவங்க மேக்கப் ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் வந்து நிறைய செமினார்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து யூட்டிலைஸ் ஆகும். இதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் வந்திருக்காரு இந்த செமினாருக்கு. ஸோ ஃபர்தராக செமினார்ஸ் எல்லாமே நடைபெறும். இன்றைக்கி நடக்கிற செமினார் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மேம். இதில் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இல்ல சார் அடுத்து மேக்கப் அவரை வச்சு தான் நாங்க பண்ண போறோம். கண்டிப்பாக மேமை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போது நம்ம ஃபர்தராக இந்த மீடியா ஃபீல்டில் தான் இருக்க போகிறோம்ன்றதுனால நாங்களும் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய சொல்லுவோம். ஸோ மேம் நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன்றது தான் உண்மையான ஒரு ஆன்சர். ஏன்னா அது கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம். திருப்பியும் கீழே போக மாட்டோம். அது வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.